லைக் ஓகே ப்ரோ கைஸ் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நம்ம vlog சேனல் அக்கவுண்ட் வந்து ஹேக் ஆயிடுச்சு. அது திருச்சினே சொல்றேன் ஹேக் ஆயிடுச்சுன்னு. என்ன பண்றது, போயிடுச்சு அவ்வளவுதான். அது நானும் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கவரி பண்ணலாம் ட்ரை பண்ணேன் கைஸ். ஆனா அது ரெக்கவரியே பண்ண முடியல, போயிடுச்சு அவ்வளவுதான். அது என்ன பண்றதுன்னு தெரியல கைஸ். என்ன ப்ரோ சொல்றீங்க நீங்க? அது சொன்னீங்க ப்ரோ. நீங்க தான் அன்னைக்கே சொன்னேன் ப்ரோ, நீங்க அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ, நான் பாக்குறேன் ப்ரோ, செக் பண்ணி பாக்குறேன் எடுக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அன்னைக்கே. ப்ரோ இல்ல ப்ரோ, நானும் நம்பர் எல்லாமே மாத்திட்டாங்க ப்ரோ. அது பாஸ்வேர்டு நம்பர் எல்லாமே மாத்திருக்காங்க ப்ரோ. வேற ஏதோ நம்பர் இருக்கு ப்ரோ அது ஆட்ல. அதான் ப்ரோ நீங்க அனுப்பிச்சு விடுங்க, நான் இது ஒன்னா ஸ்ட்ரைக் போட்டு விட்டுறலாம் சேனலுக்கு. ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டா லாக் ஆயிடும்ல. கரெக்ட் தான் ப்ரோ. இது பண்ணிட்டு கூட நம்ம புது அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம் ப்ரோ. எங்க ஒரு யாராவது போய் டீ கடைக்கு குளிருது ப்ரோ பயங்கரமா. யாரு நம்ம என்னப்பா தர்ஷன் தான். வெள்ள நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கிற ப்ரோ, நல்லா இருக்கிற ப்ரோ. நீங்க? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஒண்ணும் இல்லையா? இல்ல ப்ரோ, சாப்பிடணும். டீ குடிச்சிங்க, நாங்க குடிச்சிட்டே முடிச்சு வந்துட்டோம். இல்ல ப்ரோ, நான் இங்க டீ கடையில தான் உட்காந்துருந்தேன். இப்பதான் கடைக்கு போயிட்டு வந்தேன். இப்பதான் குடிச்சிட்டு வெளியே வரோம் பைபாஸ்ல. ஹலோ கைஸ், அடுத்து தரமான ஒரு வீடியோல நானும் அவரும் சந்திக்க போறோம். அது எந்த வீடியோன்னு அவரே சொல்லுவாரு. சொன்னல இப்ப இது ஈவல் ஃபேக்டரின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் முன்னாடி நான் போட்டுதான் நினைக்கிறேன் அந்த வீடியோ. அதுல கூட எவனோ ஒருத்தர் குடிகார உட்காந்து இந்த மாதிரி உள்ள இருந்தாங்க. அந்த தாவல தரமா சம்பவம் பண்ணி நானும் ஆகாஷ் ப்ரோவும் போறோம் உள்ள. அதுல அத நீங்க வீடியோ பாப்பீங்க. விரைவில் அந்த வீடியோ வரும். கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி நானும் அவரு ப்ரோ ஒரு வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோ வந்து அது எப்படியாப்பட்ட வீடியோனா அது தரமான ஒரு வீடியோ. அது சொன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப உயிரே பணைய வச்சு எடுத்த ஒரு வீடியோவை அது நிறைய கிளிப் அந்த இருந்த வீடியோ எல்லாமே இதாயிட்டு டெலிட் சொல்ல முடியாது. போன் ரீசெட் பண்ணனால எல்லா வீடியோமே டெலிட் ஆயிருச்சு. பாத்தீங்களா ப்ரோ எங்க இருக்குன்னு? எங்க ப்ரோ உங்க ஊருக்கும் எங்கேயோ இருக்கீங்க ப்ரோ? நான் கரெக்டா எங்க தெரியுமா ப்ரோ, நம்ம இவன் லோகேஷ் இருக்கான ப்ரோ. ஆமா, அங்க எடுத்து பாருங்க ப்ரோ, லைட் அங்க இருக்கு ப்ரோ வீடு. டீ குடிக்கலான்னு கூப்பிட்டது அவனை. வரலையாமா? பையன் அவ்வளவு தூரம் எங்களை கூப்பிட்டு இல்லோட என் பாட்டி வந்துட்டாங்க அப்படின்றான். என்ன ப்ரோ எல்லா டைம்லயும் அது மாதிரி ஒருத்தங்கிறாங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷன் ஒண்ணு இருந்துச்சு ப்ரோ. பையனுக்கு பிறந்த நாள்னால போயிட்டு கேக் எல்லாம் வாங்கி வந்து வீடியோ எல்லாம் எடுத்து எடிட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. எப்போ நாளைக்கு போடணும் அது. சரி ப்ரோ. வர ஒருத்தன் வந்து திடீர்னு ஒரு பையன் வரேன்னு சொல்லிட்டு திடீர்னு வரலன்னு சொல்லிட்டான். அவனுக்கு தான் வெயிட் பண்ணிருந்தேன் 3 மணில இருந்து. எனக்கு டென்ஷன் ஆயிட்டு அப்புறம் அவங்க வீட்டுல போன் பண்ணி அவங்க அம்மாட்ட பேசி இந்த மாதிரி அனுப்பிச்சு விடுங்கம்மா, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துல அனுப்பிச்சு விட்டுறோம் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா 10 நிமிஷத்துல அனுப்பிச்சு விட்டுறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஆயிட்டேன். சரி ப்ரோ. சாப்பிட்டாச்சா ப்ரோ? இல்ல ப்ரோ, இதுக்கு மேல தான் சாப்பிடணும். போனோம் வீட்டுல போன் மாட்டாங்க. லைவ்ல பேசுவோம். அம்மா பேசுறேன் ப்ரோ. போக ஆன்ல தானே நீ பேசு ப்ரோ. நீ பேசுற லைன்ல தானே ப்ரோ. எப்படி ப்ரோ உங்க கையில தொட்டா மட்டும் சாப்பிடாது ப்ரோ? உட்காரு ப்ரோ. நீ பேசணுமா இல்ல? பேசு. என்ன ப்ரோ லைவ் இருக்குன்னு தெரியாம யோமான வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டுன்றான் பாரு ப்ரோ. போயிட்டோம். பையனுக்கு வேற வீட்டுல போன் பண்ணிட்டாங்க. அதுக்காகவே போயிருக்கிறேன் ப்ரோ. கேக்குதா ப்ரோ நான் பேசுறது? கேக்குது ப்ரோ. சரி ப்ரோ. என்ன ப்ரோ சாப்பாடு? சாப்பாடு தெரியல ப்ரோ, பிரியாணி நினைக்கிறேன் ப்ரோ. பிரியாணி ப்ரோ. நான் பேசுறது கிளியரா கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. ரைட் ப்ரோ. எப்போ ப்ரோ வரீங்க வீட்டுக்கு? 10ஆம் தேதி 11ஆம் தேதி வந்துரும் ப்ரோ கன்ஃபார்ம். லைட் பக்கம் நிறுத்துறா, மூஞ்சே தெரிய மாட்டேங்குது ப்ரோ. வைப் பண்ணிடுறா டேய். வைப் பண்ணிடுறா, டார்ச் அடிக்கலாம். ஐயோ ப்ரோ
சொல்லு ப்ரோ லைன்ல தான்